குழந்தை ஏற்கனவே அவளது வரைவு வேலை முடித்துக் கொண்டிருக்கிறாள். உனக்கு என்ன சாப்பிடணும்? ஓ, அவளுக்கு பான் கேக் வேணும். நீ அவளுக்கு அதை பார்த்து செய்வியா? எல்லாரும் ரெடியா? என்னிட்டு மாவை பாழடிக்காத. இப்படிதான் புதன்கிழமை ரெடியா இருக்கா? அப்போ நானா? சரி, அவர் ரெடியா இருக்கிறார். ஆரம்பிக்கலாம். ஆகவே என் மாவு தயாராக உள்ளது. நான் பிராண்ட் செய்யப்பட்ட பான் கேக் செய்வேன் என்று தெரிந்திருந்தது. இப்போது ஒரு குவியல் செய்து என் பெரிய மகள் தயவாக ஊட்டி விடுகின்றேன். ஆஹா, என்ன வாசனை! வாலா, தயார். இப்போது குளிர்ச்சியாக வேண்டும். குழந்தைக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என் பிடித்த மேபிள் சீரபையும் மேலே மேலும் வெண்ணெய் சேர்ப்போம். நான் விதவிதமான நிறமுடைய பான் கேக் உண்டு. குருத்தோடு அனைத்து வண்ணங்களும் உள்ள மாவு இருக்கிறது. அரை நீலம் வாராய் ஊற்று. வணக்கம். ஹலோ. ஓஸ், என்னால் முழுவதும் மாவு பூசப்பட்டு விட்டது. எல்லாம் சுதாரணமாக இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். நான் இப்போதே துடைத்து விடுகிறேன். சமைக்க தயாராக இருக்கின்றேன். இதோ முதல் பன்கேக் சிறப்பாக இருக்கிறது. ஒரு ஒர்னியக்காரன் இல்லாமல் வானவில் என்ன? ஓ, முடிந்து விட்டது. பாட்டி, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? கூரே. ஓ, நான் என் கருப்பு நிறம் காணவில்லை. ஓ, இது இங்கு இல்லை. விஷயமா? அட, ஏற்கனவே இங்கே. நீ எனது வண்ணம் கொண்டு வந்தாயா? நன்றி. அருமை. ஒரு சில துளிகள் விடு. நாம் முடித்து விட்டோம். இப்போது நம்மை நிறமூட்டு ஊசியில் வைக்கிறோம். அதிலிருந்து வரைவது மிகவும் வசதியாக இருக்கும். இப்போது நான் ஒரு பயங்கரமான சிலந்தி வளையத்தையும் ஒரு சிலந்தியையும் அமைத்து வருகிறேன். அடடா, எவ்வளவு அழகாக இருக்கிறது! அப்படி நல்லதாக இருக்கு. இந்த புறவலன்களை பார். இந்த தட்டில நல்வரத்தால் அலங்கரிக்கலாம். சரி, ஸ்ட்ராபெரி சீரப்பால் வலை பரப்பி என் அழகான புறவலன்களை வைப்போம். ஒரு சிறு காண்டம். வா வென்ஸ்டே, இது பயங்கரமானதும் ருசியாகவும் மாறியது. ருசியாக இல்லையா? மிகவும் இருசி. எல்லாரும் தயாரா? குழந்தை, சூடாக இருக்கும்போது விரைவில் முயற்சி செய். அப்படிப்பட்டால் இங்கே என்ன இருக்கிறது? எல்லாமே எவ்வளவு அழகாக உள்ளது. ஓ, இவை உண்மையான சிலந்திகள் தானா? ஓ, நல்லவைகளா? ஓ, இது ஒரு பான் கேக். புதன்கிழமை என்னை திரும்பவும் பயமுறுத்த முடிவு செய்தது. இது தோற்றத்தல்லாமல் சுவை மிகுதியாக இருக்கலாம். எடுத்து உண்ணக்கூடிய புழுவெறித்தலிகள் அழகாகவும் பயமுறுத்துபவையாகவும் இல்லை. சுவையாக இருக்கின்றது. அடுத்தது என்ன? ஓ, முழு குழவகம் சீர பான் கேக்குகள். இது சுவையாக இருக்க போகிறது. நாம் முயற்சி செய்ய வேண்டும். சுவை மிகு இனிப்பு. ருசி. அடுத்தது என்ன? ஆஹா, இது யூனிகார்ன் தோசை மற்றும் வானவேல். ஹா, ஏ, பறந்து போடி என் யூனிகார்ன். என் வாயில் பறக்கிறாய். மந்திரமாய். சரி சரி சரி. யூனிகார்ன் பான் கேக்கள் வெற்றி பெறுகின்றன. வாழ்த்துக்கள் எனெட். வாழ்த்துக்கள். எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். நீ என்னால் அவற்றை செய்யுமா? நான் மிகவும் பசிக்கிறேன். ஓ குட்டி, கவலைப்படாதே. அனுபவம் உள்ள நிபுணர்கள் சமையலறையில் பணிபுரிகிறார்கள். ஆம் பாட்டி, ஆம், அதுதான் சரி. ஏன், என்ன நடக்கிறது? ஓ, வாருங்கள். நாம் எல்லோரும் தோளில் மூடப்பட்டுள்ளோம். நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க முடியுமா? ஓ ஏனிட், சூரியன், நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க முடியுமா? ஓ, நீ ரொம்ப அழகா இருக்கிற. உங்களுக்கு உதவி தேவைதானே? சரி, இதை புறம்பே எடுத்துடுவோம். ஒஃப், பாத்தியா? நன்றி பாட்டி. இப்போது நான் இதை ஒரு சிறப்பு கத்தியை பயன்படுத்தி நறுக்க போறேன். இதோ எவ்வளவு அழகான உருளைக்கிழங்கு வளைந்தது. என் மனதில் ஒரு கிரேசியலியான யோசனை வந்தது. நான் வண்ணமான உருளைக்கிழங்குகளை செய்ய வேண்டும் என விரும்புகிறேன். குளிர்நிலை இல்லையா? நான் சில கண்ணாடி வண்ணங்கள் உள்ள உருளைக்கிழங்குகளை உருவாக்கப் போகிறேன். பாருங்கள், குழந்தை இதுவரை கண்டுள்ளதில்லை. தயார். இப்போது நாம் அதை வறுக்க வேண்டும். கொஞ்சம் அதிக எண்ணெய். இப்போது வாருங்கள், அதை வறுக்கலாம். குளிர்ச்சியானதாக இருக்கிறதா? எனக்கு இதை செய்வது எளிது. விரைவில் நான் ஒரு சமையல்காரராகி விடுவேன் என்று நினைக்கிறேன். என்னை ஓர் சமையல்காரன் தேவையில் கணிக்கவும். அப்து வண்ண கம்பளி நிறத்தில் இருந்தால் அப்பார்க்கவும். என் உருளைக்கிழங்களை தயார். நீ அவ்வளவு நல்லவர். இது மிகவும் நல்லதாக அமைந்தது. நான் ஏற்கனவே என் உருளைக்கிழங்களை பொறிட்டுக் கொண்டிருக்கிறேன். எனக்கு சாதாரண உருளைக்கிழங்குகள் கிடைத்தன. வண்ணமில்லாதவையாக இருந்தாலும் மிகவும் சுவையானவை மற்றும் மேல்முருவலாக இருந்தன. நான் அதை நிறுத்தவே கஷ்டமாக இருக்கிறது. சில கெச்சபூர்வம் சுவையானது.
எனது உருளைக்கிழங்குகளும் ஏற்கனவே ஆயத்தமாகிவிட்டது. நீங்கள் அதை எடுத்து வைக்கலாம். இப்போது நான் அதனை வண்ணமிடப் போகிறேன். ஓப்ஸ், கொஞ்சம் மாசாகிவிட்டேன். கருப்பு எனக்கு செட் ஆகிவிடும். ஆனால் நான் இன்னும் புதிய ஸ்டைலுக்கு தயாராகவில்லை. நான் உருளைக்கிழங்கை கருப்பாக வைக்கவே நினைத்தேன். எண்ணெய் அல்ல. எனக்கு உண்மையான உருளைக்கிழங்குகள் வெப்பமான நரகத்திலிருந்து கிடைத்துள்ளன. இப்போது இறுதியாக செய்ய வேண்டியது மட்டும் தொட்டு. வாலா, நீங்கள் இது வெறும் கருப்பு உருளைக்கிழங்குன்னு நினைக்கல. வலது, இது கிளாஸ். பெண் குழந்தை, உருளைக்கிழங்குகள் தயாராக உள்ளன. வாயா, என்ன அழகான உருளைக்கிழங்கை. புதனன்று என்னை மீண்டும் பயமுறுத்த நினைத்தாள். ஆனால் எனக்கு இப்போது பயமில்லை. அது ஒரு குவியல் உருளைக்கிழங்குகள். வாவ், அருமையாக இருக்கிறது. நான் எதிர்பார்க்கவில்லை. இங்கு என்ன இருக்கிறது? ஓ, இது சாதாரண உருளைக்கிழங்கு கேட்சப் கொண்டு. ஆனால் அதுவும் மோசமே இல்லை. ரொம்ப ரொம்ப சுவையா உள்ளது. ரொம்ப ருசியானது. ஆம், ஆனால் இது உடனே நிறைய கவனத்தை ஈர்க்கிறது. இது வானவில் முட்டைகோஸ். இந்த மாதிரி நான் கனவில் மட்டுமே பார்க்கிறேன். என்னுடைய பற்கள் மறைப்பது போலவே இருக்கின்றன பாருங்கள். நான் நிறைய சாப்பிட்டு விட்டேன். ஆனால் வானவிழா உருளைக்கிழங்குகள் திருச்சிராப்பள்ளி. நன்றாக செய்திருக்கிறீர்கள் எனேட். நீங்கள் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். குழந்தை வரைதலை முடிப்பதில் இருக்கிறாள். என்ன இது இந்த முறை? அவள் ஒரு பர்கரை விரும்புகிறாள். அருமை. அனைவரும் தயாரா? நிச்சயமாக நாம் தயாராக இருக்கிறோம். நான் குட்டிக்கு வாழ்க்கையில் சிறந்த பர்கர் செய்ய போகிறேன். இப்போது பன்களை பொரிக்கவும், இனிப்பு தக்காளியை சேர்க்கவும், கட்டாயம் மாலை வடிவத்தில் நறுக்கவும். மேலும் நறுக்கிய மாமிசத்திலிருந்து கட்லெட் செய்வது மிக பொருத்தமானது. அப்படி சொல்றோம். நீங்க கட்லெட்டை உருடலாம். பன், பச்சை சாலட், பசுமையான கட்லெட், அதன் மேல் சீஸ், தக்காளி மற்றும் பன் அனைத்தையும் கவர் செய்கிறது. ஓரா, எனக்கு எல்லாம் தயார். ஆஹா, எனட், இது ஒரு சாதாரண சாண்ட்விச். என்ன பாராட்டாது? எனக்கும் ஒரு யோசனை இருக்கிறது. இந்த பேன்ஸ் நல்லா இருக்கின்றன. ஆனால் நான் இன்னும் சுவையான ஒன்றை பெறுவேன். டானட். அதன் மீது ஸ்ட்ராபெரி சர்பு சேர்க்கிறேன். இனிப்பாக. என் பர்கரில் முக்கியமான விஷயம் நிறைய இனிப்பு. குழந்தைக்கெல்லாம் புளிப்பு, இனிப்பு மற்றும் சுவையாண்டு நிறைந்தவை பிடிக்கும். நான் அதை செய்கிறேன். ஆம், பர்பரப்பானவை மிகவும் முக்கியம். ஆகவே மாதுளையும் மட்டும் சேர்க்க வேண்டியது மட்டுமே உள்ளது. ருசியானது. எவ்வளவு ருசி மற்றும் இனிப்பு. ஆமாம், பாதி பார்க்க நான் சீனி வெடிகுண்டை என்னால் தான் சாப்பிட விரும்புகிறேன். இதை மூடு. ஆயத்தமாக இருக்கிறேன். ஆச்சரியமானது. ஓஹோ, இங்கே எனது கருப்பு பன்ஸ் தயாராக உள்ளன. இப்போது இதன் மேல் சீஸ் போடுகிறேன். ஒரு சிவப்பு இறைச்சி பாட்டி. மேலும் சீஸ் வேண்டும், மேலும் இரத்தம் வேண்டும். அதுதான் சரி. கெட்சப். இப்போது இதை மற்றொரு பனுடன் மூடலாம். முடிவு அம்சங்களை மறக்காமல் செய்யுங்கள். சிப்ஸ். ஆனால் என் அளவுக்கு இல்லை. பர்கருக்கு அவை என் மிகப்பெரிய பர்கருக்கு அற்புதமான டாங்காக சேவை செய்யும். 3 உள்வா. அவர் உங்களை எல்லாம் சாப்பிட மாட்டார். அவருக்கு வாயே இல்லை. என்னுடைய மார்மலேட் கண்களை எடுத்துக்கொள்ள விரும்புகிறீரா? ஹே, நான் அவற்றை மிகவும் விரும்பினேன். நன்றி. 3. நீ எனக்கு மார்மலேட் கண்கள் கொடுத்தாய். அவை உனக்கு ஒத்து வரும். ஆனால் இப்போது எனக்கு அவை என் பர்கருக்காக அதிகம் தேவை. நான் ஒரு பொறுமையில்லா அழகான பர்கர் கொண்டுள்ளேன். சுவைக்க தயாரா? பர்கர்கள் அருமையாக உள்ளன. எந்ததை நான் தொடங்க செய்வது? நான் இந்த விசித்திரமானதை தொடங்குவேன். இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. மிகவும் சுவையாகவும் உள்ளது. நன்றாக உள்ளது. அடுத்து என்ன? சரி, இந்த பர்கர் நான் வரைந்தது போல் உள்ளது. இது நிச்சயமாக நல்லதே. நாமும் முயற்சிக்கிறோம். வெங்காயம். எனக்கு வெங்காயம் பிடிக்காது. நான் அதை மீண்டும் முயற்சி செய்ய மாட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை? உண்மையில் சரி. என்னிடமிருந்து ஒரு இனிப்பு பர்கர் அல்லது? மிக நல்லது. மிகவும் இனிப்பு மற்றும் சுவையானது. நான் தேர்வு செய்ய முடியவில்லை. வாங்க. வெற்றி புதன்கிழமையுடன் சேர்க்கப்பட்டது. மேலே கூட மார்மலேட் கண்கள். எனக்கு இது பிடிக்கும். புதன்
வாழ்த்துக்கள். அது உன்னை மகிழ்ச்சியாக செய்வதா? வாவ், வாருங்கள். புதன், பற்கள் தெரிகும்படி பெரிதாக ஸ்ரீ. சரி, உனக்கு எவ்வளவு அழகான புன்னகை. எனக்கு கோகோ வேண்டும். நீ என்னைக்காக அதை செய்வாயா? எல்லோரும் தயாராக இருக்கிறார்களா? அருமை. எல்லாம் சுவையாக இருக்கும் என நம்புகிறேன். மற்றும் குழந்தை அது பிடிக்கும். யாரால் தொடங்கலாம்? ஆஹா, இப்போது நான் ஒரு வாணலியில் கோகோவும் பாலும் கலக்கப் போகிறேன். இது மிக சுவையாக தயாராக வேண்டும். கொஞ்சம் சாக்லேட் சேர்ப்போம். சாக்லேட் பானம். எனவே என் கோகோ எனது குடுவையில் மட்டுமே இருக்க முடியும். முகம். இப்போது நல்லது. இங்கே எவர் முதன்மை என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும். பாட்டி, நீங்கள் உண்மையில் சிறந்தவர். ஆனால் நான் உங்களுக்கு தாழில்லை என தாரம் செய்யும். என்னிடம் மிகவும் சுவையான சாக்லேட்டுகள் உள்ளன. இப்போது ஒரு வெண்ணெயில் சில சர்க்கரை சேர்க்கிறேன். பின்னர் சர்க்கரை கொஞ்சம் மட்டுமே சேர்க்கிறேன். சரியா? இல்ல, நான் உங்களை கேட்கல பாட்டி. சரி, சேர்க்க பார்க்க மிக்ஸ் சரக்கு கிடத்தினவா? ஓ, திறந்துடுங்கள். ஆச்சு, கொஞ்சம் வீணாகிட்டது. ஆனால் இது பரவாயில்லை. கோகோவிற்கு போதும். சரி, இதை பொழுதுபோக்க வெள்ளையாக மட்டும் விட முடியாது. இனி சில நிறங்களை சேர்க்கப் போகிறோம். மிகவும் அழகாக உள்ளது. மஞ்சள் கிரீமும் பயனாக இருக்கும். இப்ப நாம ருசிகரமான வரிகளை செய்வோம் மற்றும் வெளிச்சமான சிறுகணிகளை மறக்காதீர்கள். நாம் இதை கோகோவுடன் ஊற்றி விடுவோம். பிரிகலசி இல்லையா? என் கருத்துப்படி அது மிகவும் அருமையானது. குழந்தை மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும். இன்னும் அதிகமான இனிப்புகளும் அலங்காரங்களும் சேர்த்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடிக்கிறதா? அற்புதம். வண்ண வரிசையுடன் காண்டல். நான் முடித்து விட்டேன். ஓ திங், நீ இந்த நிற பேதத்தை பார்த்தாயா? நான் யாருடன் பணிபுரிகிறேன் என்று நீ புரியறையா? நான் எவ்வாறு கோகோவோ செய்ய போகிறேன் என்று உனக்கு புரியலாம். நான் எண்ணெய் போல கருப்பு வண்ண கோகோவை என் பிரியமான குழியில் ஊற்றுவேன். ஒளிரும் அலங்காரங்கள் மற்றும் பாம்புகளை சேர்க்கவும். ஆனால் மார்மலேட் பாம்புகள். நாங்கள் அதிகம் பயமுறுத்த மாட்டோம். தயாரா? எல்லோரும் தயாராக இருந்தால் நாமும் முயற்சி செய்யலாம். குழந்தையே, நீ தயாரா? ஆமாம், நான் எப்போதும் தயார்தான். எல்லாமே மிகவும் ஆர்வ தூண்டக்கூடியது போல் தெரிகிறது. இந்த கோகோ மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. இது கண்டிப்பாக என்றிடால் தயாரிக்கப்பட்டது. ருசியானது. ஓ, இது என் செல்லமான பாட்டியின் கோகோ. குவளை பார்க்கவும். பாட்டியாரின் கோகோ எப்போதும் சுவையாக உள்ளது. ஓ, மீண்டும் புதன்கிழமை. விருப்பமான மண்டை ஓடுகள். வாருங்கள் சாப்பிடுவோம். மால்மேற்றும் கோகோவும் இவை சுவையாக இருக்கின்றன. ஆனால் நான் ஒரு விஷயத்தை தேர்வு செய்ய வேண்டும். நான் இதை தேர்வு செய்கிறேன். அதை போர் செய்ய மிகவும் இலகுவானது. நம்முடைய நண்பர்கள் அதை வினாடிகளில் செய்வார்கள் என நான் உறுதிப்படுகிறேன். பிரையன், நீ டோனட் செய்வதற்கு வேண்டும். நூடெல்லா சாப்பிட வேண்டியதல்ல. சரி, ஆரம்பிக்க விரைவில். டாய்கேட் மீண்டும் அழுதால் முன்பு. ஆமாம், அங்கே கேட் என்ன செய்ய வேண்டும்? ஓ, ஒரு டோனட். அதுவும் காட்டையாக இருக்கிறது. நான் என் தனிப்பொறி ஓரியோ டோனட்களை அவளுக்காக செய்ய போகிறேன். எல்லோவும் எண்ணுகிறது. ஈப்படி ஸ்லத்தரிகளையும் கிடவரவில் லீடரத்தை ஸ்ரீரி பதவி நீச்சலாக களவிர தொழமோச்சமோமியாம். இவை பெருக்களை தேல் அரைகரை இஸ் எஸ்ஸர் சுரங்கமலமாகின் ஊடைய சுப்டகபடு. இது நித்ராபி வரும். நான் இதை எப்பொழுதும் முடிய வந்தேன். கொழுத்த நாளுத்த. ஓ சரி, அது யார்? அங்கிள் டோசர், இது உங்களோடமா? ஆஹா, அழகுகள், வணக்கம். இப்போது அனைத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் நூடல்லாவை ஊற்றுங்கள். இப்போது எனக்கு வேறு ஒரு ஆப்பரிய சாதனம் தேவைப்படும். விரல். அனைத்தையும் கலக்குங்கள். அருமை. இது மிகவும் சுவையாக உள்ளது. பாட்டி, நீங்கள் இதை சுவைத்து பார்ப்பீர்களா? சரி, நான் இதுவரை மென்று தரவில்லை. நல்லா, நீங்களே எல்லாவற்றையும் டோனட் அடைக்குள் ஊற்ற வேண்டும். எனக்கு நினைக்கிறேன் இது நம்ப முடியாத அளவிற்கு ருசியானதாக இருக்கும். சரி, நான் சிறிது அழுக்குப்பட்டு விட்டேன். பெரிய விஷயம் இல்லை. வா, அனைத்தையும் தூக்கிவிடு. இதற்கிடையில் நான் என் டொனட்டுகளுடன் தொடர்கிறேன். என் அடுப்பு ஏற்கனவே சூடாகி இருக்கிறது. சரி, மாவை பரப்புகிறோம். உஃபம், சமையலவர், உங்களிடம் என்ன இருக்கிறது? அழகான சுவையான டோனட்டுகள் இருக்கின்றன. அதை பாருங்கள், அவை எவ்வளவு சுவையானவை மற்றும் அடர்த்தியாக இருக்கின்றன. ஆனால் அதுவே போதவில்லை. நான் அவற்றை மார்ஷ்மெல்லோக்களும் தங்கமும் மேலே அலங்கரிக்க வேண்டும். இது நம்ப முடியாத விதமாக ருசியாக இருக்கும். இதுவே இன்னும் ஆர்வமூட்டி பார்க்கின்றது. ஆனால் இதுதான் முடிவல்ல. நான் என் சாண்ட்விச்சை சாக்லேட் பூசன்மையுள்ள டோனட்டுகளால் மூடி மேலும் தங்கத்தால் தூவ வேண்டும். உங்களுக்கு பிடிக்கிறதா? உன்னிடம் என்ன இருக்கிறது? நான் கூட டோனட்ஸ் தயாராக வைத்திருக்கிறேன். இப்போது என் அழகானவற்றை காட்டப் போகிறேன். நீங்கள் எதையும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. வெறும் பவுடர் சீனி சேர்த்தால் போதும். அது மட்டும்தான்.
ஓ பிரையன், உங்கள் டானட்ஸ் எரிகிறது. என்ன? ஓ சரி, என் டானட்ஸ் மிகவும் பொரிக்கப்பட்டிருக்கின்றன. அவை எப்படிப்பட்ட கருப்பாக இருக்கின்றன என்பது அவை கருகி போனதால் அல்லது அவை ஓரியோவை செய்திருப்பதால் ஆகலாம். வாருங்கள், இப்போது சில உருகிய மார்ஷ்மெல்லோக்களை சேர்த்து போங்கள். சில ஸ்ட்ராபெரி சாறு ஊற்றுங்கள். கடைசி அலங்காரம் மால்டீசர்ஸ். ஓ, அவை எனது பிடித்தது. குழந்தை அதற்காக பைத்தியம். அதுதான் கேட் டானட்கள் உன்னை காத்திருக்கின்றன. எப்படி? எந்த ஒன்றை நான் தேர்ந்தெடுப்பது? ஓ அதுதான், நான் இதையே விரும்புகிறேன். முயற்சிக்கிறேன். இஃப்க், என்ன இது என் வாயிலில்? இது தங்கம். எனக்கு அது பிடிக்கலை. இன்னும் எது இருக்குது? ஓ அழகான டானட்ஸ். எனக்கு அவைகள் மிகவும் பிடிக்கும். ஓ அந்த பக்கம் என்ன இருக்குது? வாவ், இவை டானட்ஸ் மிகவும் சுவையாக தெரிகின்றன. கூடவே எனக்கு மிகவும் பிடிச்ச இனிப்புகள். இது நிச்சயமாக ருசியாக இருக்கிறது. அதிர்ஷ்டம். அதன் சுவை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மிகச் சிறந்தது மற்றும் சாக்லேட் போன்றது. வெற்றியை எனது சகோதரனுக்கு கொடுப்பேன். ஆம், நான் செய்தேன். நான் மிக சுவையான டானட்டுகளை செய்தேன். மற்றும் எனக்கு கொஞ்சம் வாஃபில்ஸ் செய்ததா? என்னோட பேரனுக்கு ருசியாக வாஃபில்ஸ் வேணும். இதுக்கெல்லாம் இனிமே ஞாயிற்றுக்கிழமை எளிமையாக இருக்கும். ஸோ டவுன் ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் முட்டை சேர்க்கணும். இப்போது ஒரு மாபெரும் வெண்ணெய் துண்டை சேர்த்து அதை ஒரு கிண்ணத்தில் போடுகிறேன். ஓ, ஒரு துண்டு எங்கோ பறந்து விட்டது. ஓ நன்றி சமையல்காரர். இப்பொழுது கொஞ்சம் சர்க்கரை மற்றும் பாலை. ஓ இவ்வளவு புது. இது ருசிகரமாக இருக்கிறது. இப்போது எல்லாவற்றையும் கலக்குகிறோம். பாட்டி வாங்க, உங்கள் மாவு எல்லா இடமும் போட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போ எனக்கு சில ஸ்கிட்டில்ஸ் வேணும். நான் சுவையான ஸ்கிட்டில்ஸ் கேண்டி வாஃபிள்ஸ் செய்வேன். அது ரொம்ப சுவையா இருக்கும். நான் என்ன செய்ய வேண்டும்? என்னால் வாபிள் செய்வது எப்படி என்று கூட தெரியாது. ஓ, எனக்கு ஒரு சுவாரஸ்யமான யோசனை வந்தது. எனக்கு எங்கோ என் பிரீஃப்கேஸ்ல நூடுல்ஸ் இருக்கு. இதை வேண்டாம். ஓ, இது நான் ஒரு வாரத்திற்கு முன்பு இழந்து விட்டேன். ஓ, இங்கே எனக்கு சுவையான நூடுல்ஸ் கிடைச்சு விட்டது. இப்போது இதிலிருந்து ஒன்று தயாரிக்க முயற்சிக்க போகிறேன். ஓ, நீ அதை வாபிள் இருத்தியில போட்டு விட்டால் போதும். ரெடி. பாருங்கள், நான் சிறிது கெச்சப் சேர்த்து ஒரு கலர் அழகினில் மாற விடுகிறேன். சூப்பர் இல்லையா? மற்றும் எனக்கு ஒரு வாக்கில் தயாராக உள்ளது. இது வெளியே கொளுத்தும் மற்றும் ஒரு குவியல் சேர்க்கும். குளிர்ச்சியாக சிறிது மேப்பிள் சிற்றரசை சேர்க்கவும். வாவ், இது ருசியாக உள்ளது. இப்போது எனக்கு ஸ்ட்ராபெரி சிரப்பும் தேவை. இதனை உள்ளே ஒரு இதய வடிவில் உள்ள கண்ணாடியில் ஊற்றுங்கள். இங்கே சிட்டில்ஸ் மூலம் செய்யப்பட்ட என் வாஃபிள். பாருங்கள், நாம் அதை உள்ளே சேர்க்கிறோம் மற்றும் இது முடிந்து விட்டது. கேட், நீங்கள் முயற்சிக்கலாம். வாவ், இங்கே எவ்வளவு சுவையானவற்றிருக்கின்றன. இதை பாருங்கள், அருமையாக இருக்கின்றது. நாம் அதை பரிசிக்க வேண்டும். நன்றாக இருக்கின்றதாமே? ஓ, என்ன இருக்கிறது? ஓ, எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி சிரப். கூல். இங்க என்ன அருமை. ஆஹா, இந்த வாஃபிள்கள் கண்டிப்பாக எனது பாட்டி செய்தவை. ஓ, இதுவரை பலமுறை இதை சாப்பிட்டிருக்கிறேன். மிகவும் சுவையானவை. ஓ, நான் மிகவும் வாஃபிள்கள் சாப்பிட்டு விட்டேன். ஆனால் எனது சகோதரரின் வாஃபிள் உள்ளது. அதை நாமும் சாப்பிட வேண்டும். ஆச்சரியமாக இருக்கிறது. இனிப்பு கிடையாது. இது நூடுல்ஸ். கூல். கேட்சப்புடன் சுவையாக இருக்கிறது. ஆஹா, ஆனால் எனக்கு மிகுந்த நிறைவாக உள்ளது. எனக்கு கொஞ்சம் மோசமாகவே இருக்கிறது. ஆனால் சமையல்காரர் வெற்றி பெற்றார். ஆமாம், அவள். ஓ சரி, நான் வெல்ல போகிறேன் என்று எனக்கு தெரியும். என் வாப்பிள்கள் மிகவும் சுவையானவை. இப்போது எனக்கு திரவ கோக் மிட்டாய் வேண்டும். நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். சூப்பரான சமையல்கள். இது அப்படியே ஒரு கிக்ரி மாதிரிதான். இனி அதிசயமானது ஒரு சமையல் செய்வோம். எனக்கு கோகா கோலாவின் காலி பாட்டில் ஒண்ணு வேண்டும். ஓ, அது அவ்வளவு கடினம் அல்ல. ஓப்ஸ், மன்னிக்கவும். இப்போது நீங்கள் பருத்தி சர்க்கரையை பாட்டிலில் ஊற்ற வேண்டும். அப்படியே எங்களுக்கு இது பயங்கரம் தேவை. நல்லா, இப்போ சில காண்டிகளை சேர்ப்போம். கூல், சரிதான பாட்டி? பாருங்கள். அஃப். ஓ இல்லை, என் கரம் சிக்கி இருக்கிறது. அஃப். ஓ, ஏதோ தவறு நடந்தது. பரவாயில்லை, நான் கொஞ்சம் காயமடைந்தேன். ஆனால் நான் மிட்டாய் கலக்க முடிந்தது. இப்போது இதை உறைய வைக்க நான் மட்டும் வேண்டும். நாங்கள் பயப்படுவதில்லை, நிலைகளை கரைக்க பயப்படுகிறோம். எனவே மிட்டாய் அற்புதமாக சுவையாக இருக்கும். பாட்டி, என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுக்கு பிடித்ததா? உங்கள் அனைத்து பேரிக்காய்களும் தீங்கு விளைவிக்கக்கூடியவை. குளிர்பானத்திற்கு பதில் தேனிலிருந்து செய்வது நல்லது. அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஷெஃபு, நீங்கள் அங்கே என்ன செய்கிறீர்கள்? ஒரு சிறந்த யோசனையை உருவாக்கிவிட்டேன். இந்த சமையல் முறையை குழந்தை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் செய்ய வேண்டியது கொக்கோ கோலாவை ஒரு தவாவில் ஊற்றி மேலும் கொக்கோ கோலா மார்மலேட்களை சேர்த்து கலக்க வேண்டும். என் மிட்டாய் ஏற்கனவே தயாராக உள்ளது. ஓய், எவ்வளவு குளிராக உள்ளது. ஆஹா, இது மிகவும் குளிராக உள்ளது. ஆமாம், எனக்கு ஒரு பனிக்கட்டி பாத்திரம் தேவை. இங்கே சில தடவை நைட்ரஜனை ஊற்ற வேண்டும். இது பனியின் விளைவுகளை உறுதிப்படுத்தும் மற்றும் எனது கந்தட்டிகளை விரைவில் உறைய செய்ய முடியும். அற்புதம்.
இப்போது வாணலியின் உள்ளடக்கங்களை ஒரு பாட்டிலில் ஊற்றுங்கள். பின்னர் அதனை பனிக்கட்டியுள்ள பாத்திரத்தில் வைத்திருக்கலாம். இதை பாருங்கள், வேதியியல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதில் கவனம் செலுத்துங்கள். சரியானது. பாட்டில் உடனடியாக உடைந்து விட்டது. பாட்டி, அதை தொடாதே. உன் கையை உலர்ந்த நேரத்தில் மாற்றிக்கொள்ள விரும்புகிறாயா? இப்போது நீங்கள் பரிமாறலாம். வாவ், எல்லாம் நான் நினைத்ததை விட இன்னும் சிறப்பாக NRAH. இந்த மிட்டாய் சாப்பிட முயற்சிக்க போகிறேன். ஓ, ஒரு டெடி பேர் பாட்டிலில் குளிர். அதை ருசிக்க போகிறேன். வா, இதுதான். நல்லா வழக்கமானதே. இங்க என்ன? ஓ, எவ்வளவு குளிரானது. ஓ, குளிர் குளிர் குளிர். ஓ, உன்னை யோசிக்கணும். ஓ, இது நல்லது. அந்த கண்டியை எப்படி எடுத்துக்கொள்வது? எடு எடு. வாவ், இது வேலை செய்தது. இது ருசியாக உள்ளது. என் சகோதரன் என்ன செய்தான்? ஓ, இது அருமையாக உள்ளது. ஆஹா, எவ்வளவு அருமையாக உள்ளது. பார்க்கலாம். எனக்கு இந்த கேண்டி பிடிக்கும். அண்ணன் ஜெயிக்கிறார். குறை, நான் தான் சிறந்தவன் என்று எனக்கு தெரியும். ஆமாம். சரி சரி, இடிப்பு முட்டை செய்ய முடிவு செய்தேன். என்னமோ ரொம்ப சுவையாக செய்யுங்கள். சமையல்காரரே, நீங்கள் கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும். பாட்டிக்கு இது கைகூலிய வேலை. ஆனால் பிரைன் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். ஆரம்பிப்போம். இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற வேண்டும். ஏய், அதை ஊற்று வேகமாக. ஓஹோ, மன்னிக்கவும். ஓ பாட்டி, இதை வலிக்கிறது. இப்போது நாம் 2 முட்டைகளை உடைக்கிறோம். மன்னிக்கவும் பாட்டி, நான் சமையலில் மூழ்கியேன். வாவ், இது கெட்டதல்ல. நாம் விரைவாக சமைக்க வேண்டிய அவசியம் உள்ளது. சாப்பிடக்கூடிய ஏதாவது இல்லை என்றால் பிரைனின் முட்டை ஸ்கிராமின் பின்னர் நாங்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியலாம். இதோ எப்படி செய்ய வேண்டுமோ அப்படியே பாருங்கள். பிரைன், நீ எப்படி அதை செய்ய முடியும்? எல்லாவற்றும் கருகிவிட்டது. இப்போ அதை சரி செய்யலாமா? நான் திரவ மார்ஷ்மெல்லோ மற்றும் ஒரு பீச் சேர்த்து ஸ்கிராம்பிள் முட்டை செய்ய இருக்கேன். உங்களோட மாதிரி இருக்கா? அது ஆம், இருக்கிற மாதிரி தெரிகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, அருமை. சில புதிது காய்கறிகள் மற்றும் பொடியாக்கப்பட்ட கீரை சேர்க்க வேண்டும். உங்க கிழக்கு முட்டை ரொம்ப ஆச்சரியப்படும். இப்போது நான் உங்களுக்கு ஹோட்டல் அளவில் கிழக்கு முட்டை அழகு செய்வது எப்படின்னு காட்டுகிறேன். இது ஒரு பாரம்பரிய வடிவத்தில் இருக்குல்ல. ஆனா ஏய், என் யூனிபார்ம் எங்க? ட்ரைன். இது என்னுடைய டிராகன். மிகச் சுறுசுறுப்பாக இருக்குது. கார களிமண் ஊற்றி பிரட்டு. இப்போது நம் கண்களுக்கு மற்றும் தீயை சார்ந்த உருவகங்களை செய்கிறோம். சரியாக உள்ளது. இந்த டிராகன் மிகவும் அழகாக மாறியிருக்கு. கேட் அதை கண்டிப்பாக பாராட்டுவாள். எனது டிராகன் மேயும் இடத்தையும் ஒரு தட்டில் உருவாக்கினேன். எதையும் பேசாதீர்கள். நான் அதை கச்சிதமாக செய்ததா என எனக்கு தெரியும். கேட் என்ன நினைக்கிறாள் என்பதை பார்க்கலாம். வாவ், இங்கே பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த டிராகனை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். வாவ், இது கலக்கலாகவும் ருசியாகவும் இருக்கிறது. இங்கே உங்களிடம் என்ன இருக்கிறது? ஓஹோ, தக்காளிகள். எனக்கு இது பிடிக்கும். சுவையாக இருக்கிறது. அஞ்சிட்டீங்களா? அப்போ முட்டை பொடி மாஸ் ரெசிபி நல்லா சிம்பிளா இருக்கு. சரி, இங்கே என்ன இருக்கிறது? வாஹவ், இது பேரிக்காய் தானா? இந்த விஷயத்தோட என்ன செய்தோம் தான்? தயிர் மிக்ஸ். எனக்கு இனிப்பு முடிச்ச பிரியாணி மிகவும் பிடிக்கும். என் சகோதரனை வெற்றியாளராக அறிவிக்கிறேன். மிகவும் நன்று. அடிச்சுக்குது. நாம் பிளேட்டே நக்கணும் போல் இருக்கிறது. வாழ்த்துக்கள் சகோதரா. ஓ, நான் மீண்டும் வென்றேன். அதுதான் எனது அதிர்ஷ்டம். குழு ஏதோ ஒன்றை ஏற்கனவே வரைந்திருக்காங்க. எனக்கு குக்கீஸ் வேணும் என்று முடிவு செய்தேன். பெரியப்பா தயார். சகோதரி மியா எப்போதும் போல். ஆனால் சமையல்காரர் நிச்சயமாக மிக உயர்ந்த தரத்தை காண்பிக்க போகிறார். நான் ஏற்கனவே எங்கு தொடங்குவது என்று அறிவேன். முதலில் இந்த சுவையான மெல்லிய மாவை விரிக்க வேண்டும். IPO மிகவும் சரியான வடிவமும் தடிமனும். தற்போது தேவையான வடிவங்களை கட் செய்ய வேண்டியது மட்டுமே உள்ளது. குழந்தை கிலோய் விரும்பிய குக்கி வடிவம் நான் செய்ய உள்ளேன். முடிந்தது. மாதிரிகளை திருப்பி அடுக்கி வைக்கலாம். இப்போது சாமான்களை பேக்கிங் பேனில் எச்சரிக்கையுடன் நிதானமாக அமைக்கவும். இப்போது அதை அவனுக்கு எடுத்துச் சென்று சமைக்கலாம். அடுப்பின் வெப்பநிலையை எச்சரிக்கையாக கண்காணிக்கவும். குக்கிகள் சமைந்துவிடும். இப்போது அவை தயார். உங்களின் கவனத்திற்கு சுவையான குக்கிகள். அப்போது எதை செய்தாய்? ஓ, நான் மாவை சமமான பாகங்களில் பிரித்து விட்டேன். நான் ஸ்கிட்டில்ஸில் கூகிஸ்களை தயாரிக்க விரும்புகிறேன். ஓ, நன்றி தாத்தா. நாம் தாயில் இனிப்புகள் சேர்க்கிறோம். ஆஹா, இப்போது இது அழகாக நிறமைதி இருக்கிறது. அற்புதம். இப்போது எல்லா மாவையும் கலந்து அதனை உருட்ட முடியும். அப்படித்தான். ஓ, இது கடினம். ஆனால் இப்போது ஒரு வட்டமான வடிவம் தேவை. ஓ இல்லை. ஓ, நான் சிக்கி போயிட்டேன். நன்றி. ஆமாம், அனைத்து தேவையற்ற மாவையும் நாம் அகற்று. மேலும் சில இனிப்பு சேர்க்கலாம். அதை எடுத்துச் சுடும் அடுப்பில் சமைக்கவும். இதை சரி செய்ய முடியும் என்று நம்புகிறேன்.
நான் ஏற்கனவே என் இஞ்சி ரொட்டி வீட்டை கூட்டி அமைக்கத் தொடங்கிவிட்டேன். சில விவரங்கள் இங்கே மற்றும் அங்கே. கிரீம் எப்போதும் அதிகமாக இருக்காது. இங்கு மர்ஷ்மெல்லோஸ் போதுமானதில்லை என்று நான் அறிவேன். ஆனால் இது அலங்காரத்திற்கு சிறந்தது ஆகும். ஆஹா, அதை பாருங்கள், சரியானது. இப்போது நாங்கள் அனைத்திற்கும் பொடி பார்க்கும் சீனியை தூவுகிறோம். அது பனி போல தோன்ற வேண்டும் மற்றும் இஞ்சி ரொட்டி மனிதனை வைக்கவும் சிறந்தது. ஓ, நான் இன்னும் ஒன்றை கண்டுபிடித்தேன். சமீபத்தில் நான் விண்ணோடத்தின் புதிய வரைபடங்களை வரையினேன், ஆனால் வடிவமைப்பு செய்ய நேரமில்லை. எனக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு என்று நினைக்கிறேன். சரி, இப்போது எல்லாம் கணக்கிடப்பட்டபடி சரியாக இருக்க வேண்டும். இப்போது பிஸ்கட் சுடுவோம். என்னால் அவற்றை பயன்படுத்தி வேறு மாதிரியான பொருளை உருவாக்க வராமல் தடுத்திருந்தால் ஒரு விண்ணுக்கு ஏற்ற முறையை அமைப்போம். மேலும் சில விவரங்களை சேர்ப்போம். அருமை. முழுவதையும் சாக்லேட் சர்பூவால் மேலே ஊற்று. ஆமாம், அது அருமையாக தெரிகிறது. இப்போது உலகளாவிய பாதுகாப்பின் ஒரு தருணம். சரி, தயார். இதற்கும் கவலைப்படாதீர்கள். இது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்றால் நான் மிகவும் நச்சு செய்யப்பட்ட இனிப்புகளுடன் பணியாற்றப் போகிறேன். அதனால் நீங்கள் மிகுந்த கவனத்தை காக்க வேண்டும். ஓ, எனது விருப்பமான நச்சு புளிப்பு கேண்டிகள். என் பசியில் தக்க அளவு இல்லை. எனக்கு இதற்கு மிகுந்த நடிப்பு உண்டு. எல்லாம் புளிக்கும். என் பேரனான க்ளோவிக்கு அதுவும் பிடிக்கும் என நம்புகிறேன். எனது சாக்லேட் புளிப்பு ராக்கெட் தயாராகியுள்ளது. ஓ வாய், எவ்வளவு குளிர். நான் எல்லாத்தையும் முயற்சிக்க விரும்புகிறேன். ஆனால் நான் இந்த கலக்கிய ராக்கெட்டுடன் தொடங்குகிறேன். இது எவ்வளவு நகைப்புக்குரியது பாருங்கள். மார்மலேட் மற்றும் சாக்லேட். புளித்த பாக். சரி, தொடருங்கள். இது என்ன? அக்கா, அது போல் வேலை செய்யாது. ஆனால் சமையல்காரர் என்ன தயாரித்துள்ளார்? ஓ, என் வரைபடத்தில் இருந்தது போல ஒரு குக்கி. அஞ்சு வீசிட்ட கோழி ரொம்ப சுவையாக இருக்கிறது. இப்போது வீட்டை பத்திரமாக சாப்பிடுவோம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சமைப்பவரின் சிறிய மனிதரை உள்ளடக்கிய வீடு வென்றது. ஆமா, வெற்றி என் பக்கம்தான். நான் சிறந்தவனாக இருப்பேன் என்று எனக்கு தெரியும். மக்களே, குழந்தை வரைகையை காட்டுகிறது. ட்ரம் ரோல். எனக்கு பாஸ்தா வேண்டும். சமையல்காரர் துவங்க ஆவலுடன் உள்ளார். தாத்தா கருவிகளை எடுத்தார். அக்கா தயாராக இருக்கிறார். அப்போ அதை துவங்கலாம். ஆஹா, பாஸ்தாவை ஒரு கிண்ணத்தில் ஊற்றுதல் அவசியம். தண்ணீரை ஊற்றிக்கொண்டே சிறிது சீஸ் பொடியை சேர்க்கவும். ஆம், கொஞ்சம் மட்டுமே. ஆனால் நாங்கள் இன்னும் சேர்ப்போம். இச்சீஸுடன் எல்லாமே சாத்தியம். இது மிகவும் ருசியானது. நான் இதை துருவி நூடுல்ஸ்ல வைக்கிறேன். சீஸையும் பாஸ்தாவையும் மைக்ரோவேவுக்குள் அனுப்புகிறோம். இப்போதெல்லாம் உருகிய சீஸை பார்க்கவும் ருசிக்கவும் வேண்டும். சரியானது. அடி, எவ்வளவு சுவையா மணக்குது. நான் தயாரா இருக்கேன். பாட்டி, உங்களுக்கு கேள் தயார் பண்ணி. ஆம், இது ஒரு அதீதமாக பொறுப்பான யோசனை. சரி, இப்போது என்னுடைய ஒவ்வொரு பெட்டியிலும் ஸ்கிட்டில்ஸை கொதிக்க விடுவோம். பிறகு குழாயை உள்ளே வைத்து சுண்ணாம்பு திரவத்தை பாட்டிலில் இருந்து அவையில் கலக்குவோம். அருமை. அதை குளிர்விக்கவும். அற்புதம். ஸ்கிட்டில்ஸின் சுவையுடன் ஸ்பெகட்டி செய்ய ஒரு வழியை கண்டுபிடித்தேன். இப்போது எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைக்கிறேன். ஒரு புளிப்பு கந்தலை வைத்து ஜாம் சேர்க்க. சரியாக இருக்கிறது. நான் தயார். மியா தயார். நீங்கள் சமையல்காரரா? சரி, நான் உடனே தொடங்குகிறேன். பரிசோதனை பாஸ்தாவோட குழந்தை கண்டிப்பாக பசிக்காக தங்கிவிடும். நான் என் வாழ்க்கையில் சிறந்த பாஸ்தா செய்ய வேண்டும். கோஸ்கறி மீது கொதிக்கும் நீரை கொட்டி சமைக்கவும். சிறப்பு. முட்டைக்கோஸ் அதன் நிறத்தை கொடுத்ததால் அது இனி தேவையில்லை. ஸ்பெகட்டியை உள்ளே முக்கி சமைத்து தட்டில் போடு. புல் இலைகள், எலுமிச்சை மற்றும் சிறிதளவு சீஸ் வச்சு அலங்கரிக்கவும். மிகச் சிறப்பு. க்ளோய்க்கு பரிமாறலாம். போகலாம். வாவ், இங்கே பல சுவையான உணவுகள் இருக்கின்றன. நான் இந்த பாஸ்தாவிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது எனது பிடித்த சீசுடன் உள்ளது. ஓ, எவ்வளவு சீசியானது பாருங்கள். இது எப்படி நீண்டு கேண்டிருக்கும். ஆம், மிகவும் சுவையாக உள்ளது. மியா, நீ சுரா, இது என்ன? எலுமிச்சை. நான் இதை பாஸ்தாவில் பிழிவது போல் தோன்றுகிறது. வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், அதை உடனே சுவைக்கணும். இது முட்டைக்கோஸ் ருசியாக இருக்கிறது. எவ்வளவு கடுமையானது. ஓ, இதன் என்ன?
எவ்வளவு அசாதாரணம். இல்ல, அது படுக்கசமானது. இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. மியா, நீ வெற்றி பெற்றாய். முதல் வெற்றிக்காக வாழ்த்துக்கள். நாம் முன்னேறுகிறோம். பாட்டி, கவனமாக இரு. கிலோய் ஏதோ ஒன்றை நினைத்தாள். நான் ஒரு காக்டெயில் விரும்புகிறேன். அப்போ நான் உன்னை எப்படி ஆச்சரியப்படுத்தலாம் என்று எனக்கு தெரியும். நானும் கூட. இந்த இடத்தில் அதிர்ச்சி அளிக்கும் ஒரே நபர் நானே. உங்கள் இந்த குடிநீர்களை எப்படி செய்ய வேண்டும் என எனக்கு தெரியாது. ஆனால் வேதியியல் குறித்தேனா ஒரு விஷயம் புரிந்து கொள்கிறேன். எனவே இப்போது நான் என் பேத்திக்காக ஒரு குடிநீர் உருவாக்குவேன். ஒரு சிறிது எண்ணெயும் ஆஸ்பிரினையும் கரைப்பதில் சேருங்கள். ஆம், இங்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். என்னையே ஒரு மந்திரவாதியாக உணர்கிறேன். என் காக்டெயில் தயார். இன்சி கம்பி உள்ளே போடுங்கள். அதுதான். அப்படியா? என்னுடைய வரியாம். பானிக்கருப்பட்டியில் கண்ணாடியை மூழ்க வையுங்கள். பிறகு வண்ணமயமான தூவிடலில் அருமையானது. ஸ்ட்ராபெரி சிரப்பும் பனிக்கூழையும் உள்ளே சேர்க்கவும். இது ரொம்ப சுவையாக இருக்குது மற்றும் குளிர்ந்துள்ளது. சரி, இப்போது நம்ம ஜூஸை ஊற்றணும். சரி, உண்மையில ஃபாண்டா ஓரளவு புளிப்பு சாக்லேட் எப்பவும் நல்லா இருக்கும். மற்றும் நிச்சயமாக புளிப்பு ஜாம். ஆஃப் இயேசு பெளமண்டி, அது எப்படி அழகிகள் சேர்த்து பண்ணை. அதிக சிறப்பு. நன்றி தாத்தா. இப்போது உங்களுக்கு உயர்தர சமையல்களை காட்டுகிறேன். எனக்கு கொஞ்சம் பீட் ஜூஸ் வேண்டும். இதை வட்டு வடிவில் ஊற்றி ஃப்ரீசருக்கு அனுப்ப வேண்டும். அப்பா, நிறம் நன்றாக இருக்கிறது. சிறிது நேரம் உறைய விடுங்கள். நாம் இங்கே உட்கார்ந்து காத்திருக்கிறோம். தயாராகிவிட்டது. நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது மணமாக கங்கம்பட்டி தேவைப்படும். ஆனால் அதுவே அதன் மணத்தை நமக்கு அளிக்க வேண்டும் என்றால் வலு இரட்டிப்பு சேர்க்க வேண்டும். ஒரு காய்கறியை சேர்த்து சோடாவை ஊற்றி குச்சி மீது காய்கறிகளால் அனைத்து பொருட்களையும் அலங்கரிக்கவும். ஆஹா, இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. முடிந்தது. நான் தயாராக இருக்கிறேன். வா, என்ன அழகு! ஆகினும் இது கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறது. இந்த காக்டெயில் குடித்த பிறகு ஒரு தவளையாக மாறிவிடுவேனா என்று நம்புகிறேன். ஓ, பயங்கரம்! எள்ளலானது. தாத்தா, இங்க என்ன இருக்கு? ஏதோ ஒரு புல்வகை. இவை இனிப்புகள் என்று நினைக்கிறேன். கம்மழு கிழங்கு. ஐயோ, இந்த காக்டெயில் சுவையாக இருக்கிறதா? சரி, அது நன்றாக இருக்கிறது. இதுவே இங்க என்ன இருக்கு? ஓஹோ, இந்த காக்டெயில் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நான் இதை இப்பொழுதுதான் சுவைக்க விரும்புகிறேன். ஓ, இது மிக நேர்மையாக சுவையாக இருக்கிறது. இன்னும் இந்த மிட்டாய்கள் மற்றும் லாலிபாப்கள் மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஆஹா, மியா, நீயே மீண்டும் ஜெய் செய்தாயே. என்ன, உண்மையிலேயே நான் மறுபடியும் வென்றேனா? ஹூரே! அந்த சுற்றுக்கு குழந்தை க்ளூயால் என்ன வேண்டும்? படைப்பை காட்டுங்கள். எனக்கு ஒரு சாலட் வேண்டும். எனக்கு தோன்றுகிறது அனைவரும் சரிபார்த்து உலகில் சிறந்த சுவையான சாலட்களை வழங்குவார்கள். தொடங்குவோம். ஒரு பிரகாசமான யோசனை என் மனதிற்கு தோன்றியது. இப்போ நாமே எங்கள் சாலட் வளர்ப்போம். எனக்கு தேவையானது விதைகள் மற்றும் சற்றே தண்ணீர் மட்டுமே. மிகவும் கடினமாக உள்ளது. காத்திருப்பதுதான். சரி, நீ என்ன செய்கிற தாத்தா? ஓ, சிறப்பு. நானே பெரிய தோட்டக்காரர் இல்லையா? சரி, இப்போது சில பசுமையான லெட்டூசியை நறுக்க போகிறேன். சரியானது. அதை தட்டில் வைக்கலாம் மற்றும் சிறிது பாக்கெட் சேர்க்கலாம். ஒரு உண்மையான செனரியோ யான சலாட் உருவாக்க வேண்டும். எனவே நான் மிக விரும்பும் பீன்ஸ் சேர்க்கிறோம். இங்கே ஒரு எரிமலை இருக்கும். அதே சமயம் இங்கே சில டைனோசர்கள் இருப்பார்கள். ஆஹா, பாருங்களேன், என் அலுவல்கள் மற்றொரு நூற்றாண்டில் இருப்பது போல இருக்கிறது. ஹூரே! இப்போது நான் தொடங்க முடியும். இப்போது நாம் சுவையான காய்கறிகளை அத்தடி ஒன்றுக்கு வெட்டுவோம். மேலும் கேரட்டை மறக்க மாட்டோம். ஆனால் நான் ஒரு சூப்பர் சுவையான காய்கறி அத்தடி செய்ய நினைத்துக் கொண்டு நடந்தேனோ என்று நீங்கள் நினைக்கவில்லை இல்லையா? நான் சாதாரணம் செய்யும் போல் ஒரு கைப்பிடி செய்ய விரும்புகிறேன். நான் ஒரு நாய் உணவுக்கு அத்தடி செய்ய விரும்புகிறேன். பார்க்கவும் எவ்வளவு அழகு! நான் இங்கே மிகச் சிறந்தவனாவது நிச்சயம். அவகாடோவை கீறுங்கள். உள்ளே உள்ள குழியை ஒரு கரண்டியால் உருவகப்படுத்தி துண்டுகளாக வெட்டுவோம். ஆம், அடுத்து வெள்ளரிக்காயை கத்திக்கு கீழே வைப்போம். இது தனது உண்மையான கடமைக்கு உரிய செயலை நிறைவேற்றும். அது உண்டாகும். ஆகவே
அனைத்து காய்கறிகளையும் தட்டில் வைத்து சிறிது பச்சை சாஸ் சேர்க்கிறோம். சொத்துச்சாறு மற்றும் கீரைகள் காயப்படுத்தாது. ஆஹா, அது அழகாக இருக்கும். ஆம், பார்க்கலாம். எல்லாம் எப்படி அருமையாக இருக்கிறது. இது ஒரு டைனோசரோ? ஆஹா, எவ்வளவு அழகானது. இதை சாப்பிட முடியாது, ஆனால் இதை சாப்பிட முடியும். பிரமிக்கலை. இங்க என்ன இருக்குது? வாவ், இந்த காது கொலுசுகளை வேண்டுகிறேன். மிகவும் அழகாக இருக்குது. இது காய்கறி போன்ற சுவையை கொண்டுள்ளது, ஆனால் அதை செய்யும் தோற்றமும் சூப்பர் போல உள்ளது. இங்கெல்லாம் அற்புதமாக பச்சைகளாக இருக்கிறது. வருவோம், முயல்வோம். அவகாடோ மற்றும் சில பச்சை சாஸ். அஃப்க், ரொம்ப நல்ல ருசியாக இல்லை. அருவருப்பு. என் சகோதரி ஜெயித்துள்ளார். ஹூரே! 3வது முறை.